நீங்கள் ட்ரெய்லரில் போனீங்கன்னா உண்மையிலேயே அந்த கராத்தே பாபு ட்ரெய்லரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காருங்க. ஒரு ஒரிஜினல் சட்டசபை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கேரக்டர், அதே மாதிரி காஸ்டியூமர் யாருன்னு தெரியல, அந்த மேக்கப் மேன் யாருன்னு தெரியல. கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டரை பார்த்தா அப்படியே எடப்பாடி ஆட்டமே அந்த இயக்குனரும் பார்த்தீங்கன்னா அவரை அந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி வேலையை வாங்கியிருக்காங்க. யாருன்னா இந்த டாடான்ற படம் பண்ண அந்த இயக்குனர் கணேஷ் கே பாபு பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக பண்ண அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியா அப்படின்ற அளவுக்கு கேஎஸ் ரவிக்குமாரோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி ஆகிடலாம். ஆனால் எடப்பாடி ஆராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படிக்கா பார்த்தீங்கன்னா நந்தகுமார், போஸ்டர் நந்தகுமாரை அவரை பார்த்தீங்கன்னா துரைமுருகனாட்டை ஏறக்குறை அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கே பின்னால் ஜெயம் ரவி எனக்கு நான் ஆர்கே நகரில் எனக்கு ஒரு பேர் வச்சாங்கன்னா, சேகர் பாபு ஆர்கே நகரில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். இவர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆர்கே நகரில் எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கராத்தே பாபுன்னு டைட்டில் வரும்போது இது முழுக்க திமுக அதிமுகவை பற்றியான படமாக இருக்குமோ அப்படின்றது தான் தோணுது. ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே சேகர் பாபுவை இழிவுபடுத்துறதுக்கு சான்சஸ் இல்லை. அவரை பாசிட்டிவ், ஏன்னா இவரோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்குன்னும் போது இவரை இழிவான கேரக்டராக ஒரு ஹீரோவாக நடிக்க போகிறதில்ல.